அனைவருக்கும் வணக்கம். கிஷோராக்ஸில் இருந்த நான் உங்கள் கிஷோர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்காண்டி தான் இந்த வீடியோவுடன் வந்திருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறது நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். நம்ம எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸை நம்ம எப்படி கம்மி ப்ரைஸில் வாங்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய மெத்தட் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கிஷோராக்ஸுக்கு தருது. சரி, வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரீசெண்டாக ஒரு லேப்டாப் வாங்கினேங்க. இந்த அனுபவத்தில் தான் எனக்கு இதே மாதிரி நம்மளால் எலக்ட்ரானிக் ஷாப்பில் இருந்து கம்மி விலைக்கு நம்மளால் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை வாங்கலாங்கிற ஒரு ஐடியா கிடச்சிது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதனால தான் இப்போ இந்த வீடியோவை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதை இந்த ட்ரிக்கு இது ட்ரிக்குன்னு கூட சொல்ல முடியாது. இந்த ப்ராசஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய எலக்ட்ரானிக் ஷோரூம்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல், அதுக்கப்புறம் குரோமா, அதுக்கப்புறம் கிரியாஸ், இதே மாதிரி நிறையா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வெண்டார்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஷோரூமில் தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸை நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, நான் வளவலன்னு போக விரும்பல, நம்ம டேரெக்டாகவே போயிடுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்க்கு போகிறோன்னா, அங்கே உங்கள் ஷோலுக்காக வேண்டி அதாவது டெமோ ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் லேப்டாப் பார்க்குறீங்கன்னா அவங்கள டிஸ்பிளேக்காக வேண்டி நிறைய லேப்டாப்ஸ் வச்சுருப்பாங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாடல் அதை கொஞ்ச நாள் டிஸ்பிளே வைப்பாங்க. வச்சுட்டு இந்த லேப்டாப்ஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபர் ரேட்டில் விற்றுருவாங்க. இதே மாதிரி ஆஃபர் ரேட்டுக்கு வாங்குகிற லேப்டாப் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு லேப்டாப்போட எம்ஆர்பி ஒரு 60,000 ரூபா இருக்குன்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இதே மாதிரி டெமோ டிஸ்பிளேக்கு வச்சுட்டு அதை 30,000 ரூபாய்க்கு விற்பாங்க. இந்த மாதிரி வாங்கும்போது நம்ம பார்த்தோம்னா நம்மளை அது ஒரிஜினல் ப்ராடக்ட் விலையிலேருந்து பாதி விலைக்கு நம்மளால் வாங்கிக்க முடியும். அது போக இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி கொடுக்குற அதே 1 இயர் வாரண்ட்டி உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் செகண்ட்ஸில் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்கன்னா அது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ஸே தான் நாம் பாதி விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதே மாதிரி நம்ம டெமோ ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது என்ன அட்வான்டேஜ்னு நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 60,000 ரூபா ப்ராடக்ட் 30,000 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அதுவும் கம்பெனி வாரண்டியோட வாங்கிடுறோம். செகண்ட்ஸில் வாங்கும்போது என்ன பிரச்சனைனா, வாரண்ட்டி நமக்கு முடிஞ்சிருக்கும். பட் இதே மாதிரி நம்ம வாங்கும்போது நமக்கு ப்ராடக்ட்டும் நல்ல ப்ராடக்டாக இருக்குது. ஆனால் டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணும்போது அவங்க அடிக்கடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எண்ட் யூசர் மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் வர யூசர்ஸ் பார்ப்பாங்க, ஓகே இதில் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்குது, அது போக இதில் எல்லா கீஸும் ஒர்க் ஆகுதா, இதே மாதிரி ஓஎஸ் இருக்குது, என்ன ஹார்ட்வேர் இருக்குது, இதே மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி ஒரு ஹெவி டாஸ்க்கெலாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னடா லேப்டாப் எடுத்தோன்னே சொல்கிறேன்னே பார்த்தீங்கன்னா, நான் லேப்டாப்பை வாங்கும்போது எனக்கு இப்படி ஒரு இது இருக்குன்னு தெரிஞ்சுது. இது லேப்டாப்புங்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விதமான எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் வாங்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் மிக்ஸி வாங்கலாம், ஃப்ரிட்ஜு வாங்கலாம், அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் வாங்கலாம், அதுக்கப்புறம் கிரைண்டர் வச்சு தான் வாங்கலாம். பொதுவாக ஷோரூமில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க டெமோ கார்டு வச்சுருக்காங்களோ அந்த எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளால் கம்மியாக வாங்க முடியும். ஆனால் இருக்கிற ஒரு சில லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் இப்போ புதுசாக வருதுன்னா அதை ஷோக்கு வச்சுருக்காங்கன்னா அந்த ஷோவில் வச்சுருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்க விற்க மாட்டாங்க. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 10 லேப்டாப் இருக்குன்னா, ஒரு லேப்டாப்பை ரொம்ப நாள் முன்னாடி டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இல்லாட்ட ஒரு 1 இயர் வரைக்கும் வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை விற்பாங்க. அதனால் போயிட்டு எல்லாமே ஷோவில் வச்சுருக்கீங்களா, இது எல்லாத்தையுமே எனக்கு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஏதாச்சும் இது ஒரு 10 ப்ராடக்ட் அவங்க ஷோவுக்கு வச்சுருக்காங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை தான் அவங்க கம்மி ப்ரைஸ்க்கு விற்பாங்க. அது என்ன ப்ராடக்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அந்த ப்ராடக்ட்டு நம்ம வாங்க போகிற நேரத்தில் நமக்கு அமைஞ்சதுன்னா தான் வாங்க முடியும். சும்மா போயிட்டு நீங்கள் டெமோ ப்ராடக்ட் கொடுங்கன்னா நம்ம கேட்குற ப்ராடக்ட் கிடைக்குமானா இதில் கிடைக்காது. அதை நம்ம மனசில் நல்லா வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லேப்டாப் வாங்கினாலும் லேப்டாப் வச்சு இந்த எக்ஸாம்பிளை வச்சு இந்த வீடியோவை நான் கொண்டு போகிறேன். இது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த டெமோ பீஸ் இருந்துச்சுன்னா நம்மளால வாங்க முடியும். நம்ம இதுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போது நான் ஒரு லேப்டாப் வாங்கினேன். அதனால நான் லேப்டாப் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த லேப்டாப் மட்டும் இல்லை எல்லா விதமான எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்க்கும் பொருந்தும். ஓகேங்களா? இதெல்லாம் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறதையும் பற்றியும் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் லேப்டாப் வாங்க போகும்போது என்ன பண்ணேன்னா,
நான் இருக்கிற ஏரியாவில் சுற்றி என்னென்ன ஷோரூம்லாம் இருக்குங்கிறத வந்து அனலைஸ் பண்ணேன். என்னை சுற்றி என்னென்னலாம் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிரியாஸ் இருந்தது, அது போக குரோமா இருந்தது, அதுக்கப்புறம் லேட் ட்ரெட்ஸ் இருந்தது. நான் வந்து என்ன பண்ணேன்னா குரோமாவுக்கு போனேன். குரோமாவில் போயிட்டு அவங்க கிட்ட என்னென்ன லேப்டாப்பில் டிஸ்பிளேல இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட என்ன விதமான லேப்டாப் வந்து டெமோ பீஸ் வந்து அவங்க சேல்க்கு வச்சுருக்காங்கங்கிறத வந்து என்கொயரி பண்ணேன். ஓகேங்களா? இது வந்து என்னென்னா ஒரு கடையோட நாம் நிறுத்திடக்கூடாது, 4-5 கடையில் போய் இது பண்ணணும். குரோமா இருக்குன்னா ஒரு ஏரியாவில் குரோமா இருக்குன்னா அந்த ஏரியா குரோமாவும் ஒரு டெமோ ப்ராடக்ட் சேல்ஸ் போட்டுப்பாங்க. அதே இது வேற ஒரு ஏரியா குரோமா போனால் அங்கே ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அவங்களோட டிஸ்பிளேல என்ன ப்ராடக்ட்டை ரொம்ப நாள் வச்சுருக்காங்களோ அதை தான் வந்து அவங்க விற்பாங்க. ஓகேங்களா? அதனால இந்த மாதிரி 4-5 கடையில் ஏறி இறங்கணும். 4-5 குரோமாவில் போய் பார்க்கணும். அதே மாதிரி ரிலேட் ட்ரெட்ஸ்னால் 4-5 ரிலேட் ட்ரெட்ஸில் போய் பார்க்கணும். அவங்கக்கிட்ட வந்து என்னென்ன லேப்டாப்லாம் சேலில் இருக்குங்கிறத நான் பார்த்தேன். அதே மாதிரி பார்க்கும்போது எந்த ஷோரூமில் எனக்கு தேவையான அந்த லேப்டாப் வந்து அவங்க டெமோ பீஸ் சேலுக்கு வச்சுருக்காங்கங்கிறத பார்த்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் தேடி போன ஒரு ரிலேட் ட்ரெட்ஸில் எனக்கு தேவையான கான்ஃபிகரேஷனில் ஒரு லேப்டாப் இருந்தது. அதோட எம்ஆர்பி ப்ரைஸை பார்த்தீங்கன்னா அதுக்கு பாதிக்கும் கம்மியான ரேட்லேயே இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் இதை வாங்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இப்போ நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நான் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கன்சிடர் பண்ணேன்னா, அதில் இந்த லேப்டாப் வந்து நான் டிசைட் பண்ணும்போது எனக்கு தெரியும், இந்த கான்ஃபிகரேஷன் லேப்டாப் தான் பார்த்தேன், இந்த ரேமில் தான் பார்த்தேன், அப்புறம் இந்த ஸ்டோரேஜில் தான் நான் பார்த்தேங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது. அது வந்து இந்த டெமோ லேப்டாப்புக்கு ரிலேட் செட்ஸில் செட் ஆச்சு. ஓகே, அப்போ நமக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் இந்த லேப்டாப் தான் வாங்கணுங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பார்த்தேன்னா, அந்த லேப்டாப்பில் வந்து வாரண்டி இருக்கா, முடிஞ்சிருச்சா. இப்போ சில லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாளாக வந்து டெமோவில் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி முடிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ அதை டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சில ப்ராடக்ட்ஸ் வந்து பாதிக்கு கம்மி ரேட்லேயே கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு வாரண்டி வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா நம்ம செகண்ட்ஸில் வந்து இதே ரேட்டு தான் வாங்க போகிறோம். பட் நல்லா யூஸ் ஆகிருக்கிற லேப்டாப் வாங்க போகிறோம்னா கூட அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லேப்டாப் கண்டிஷன் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா வந்து அவங்க யூஸ் டெமோக்கு வச்சுருந்தனால யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தாலுமே வாரண்டி வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஓகேங்களா? அப்போ இது ஓகே, வாரண்டி இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்த லேப்டாப்பை வந்து எல்லா கீஸுமே ஒர்க் ஆகுதாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஓகே, எல்லா கீஸும் ஒர்க் ஆகுது, டிஸ்பிளேல எதுவும் சைடில் எதுவும் இந்த மாதிரி பிளர் அடிக்குதா, இது அடிக்குதா, டிஸ்பிளே கரெக்டாக இருக்குதா செக் பண்ணேன். அதுக்கப்புறம் லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓகே, ஹிஞ்செலாம் ஆடுதா, கரெக்டாக இருக்கா, லூஸாக இருக்கா, அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் விசிபிள் டென்ட்டு கிண்ட்டு எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். ஓகே, அதே மாதிரி எதுவும் இல்லை. இதெல்லாம் மெயினாக வச்சுக்க வேண்டியது ஷோக்கு வச்சதுனால மைனராக கிராச் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா படாது செகண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா செகண்ட்ஸில் அதே மாதிரி இருக்கும். அவங்க ரஃப்யூஸ் இதை விட நல்லாவே அடிச்சிருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இதில் அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது. என்ன பார்த்தீங்கன்னா மைனராக எங்கேயாச்சும் லைட்டாக ஒரு கலர் போயிருக்கலாம், இதே மாதிரி இருக்கலாம். அது வந்து நமக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியாது. ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கிட்டேன். எல்லா கேஸ் ஒர்க் ஆகுதாங்கிற மாதிரி பார்த்தேன், எதுவும் டேமேஜ் இருக்காங்கிற மாதிரி பார்த்தேன். இதெல்லாம் இல்லைன்னு ஓகே இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று வாங்குறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ப்ரைஸ் தான் இந்த டெமோ பீஸ்க்கு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, இன்னைக்கு இந்த ப்ரைஸ்க்கு தான் இந்த டெமோ ப்ராடக்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து டெமோ ப்ராடக்ட் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரேட்டில் வச்சுருப்பாங்க, இன்றைக்கி அதோட தேவைகள் அதிகமாக இருக்கலாம், அதோட ரேட்டை கூட்டியிருக்கலாம். இல்லை உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் அதையும் விட ரேட்டு கம்மியாக கிடைக்கிறதுக்கும் அன்றைக்கி வாய்ப்பு இருந்திருக்கும். இதே மாதிரி எல்லா இதுவுமே நீங்கள் கரெக்டாக என்கொயரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கான்ஃபிகரேஷன் இந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிலன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கூப்பிட்டு போங்க, அவங்களையும் செக் பண்ண சொல்லுங்கள். டேமேஜ் இருக்கா, இது இருக்கா, லூஸாக இருக்கா, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேடி வந்த கரெக்டான கான்ஃபிகரேஷன் தானா, அந்த ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகுதா, இதாகுதா, அதில் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதாங்கிற ஒரு சாம்பிள் பாட்டு போட்டு கூட செக் பண்ணிக்கோங்க. வந்து லேப்டாப்புங்கனால லேப்டாப் பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். இதே இது நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்கன்னா அது ட்ரம் நல்லா இருக்கா, அது ட்ரம்மில் எதுவும் டேமேஜ் ஆகிருக்கா, எக்ஸ்டர்னலாக எங்கேயாச்சும் பிளாஸ்டிக் உடஞ்சிருக்கா, இன்லெட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, அது மாதிரி பாருங்கள். ஏசி வாங்கினீங்கன்னா அது கரெக்டாக கூல் ஆகுதா, அது மாதிரி இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே நீங்கள் கிரைண்டர் வாங்கினீங்கன்னா உள்ளுக்கு இருக்கிற கல்லில் எதுவும் டேமேஜ் இருக்கா, இதே மாதிரி என்னென்ன அந்த சம்மந்தமானது எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதாங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜாக இருந்தால் ஃப்ரீசர் கூல் ஆகுதா, கீழே இதாகுதா, அது இந்த ஸ்டார் மென்ஷன் பண்ணிக்கிறாங்களா அந்த ஸ்டார் தானே, ஆக்சுவலாக மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குது, இவங்க எவ்வளோக்கு ஆஃபர் கொடுக்காங்க, அந்த ஆஃபர் அமௌண்ட் வந்து நமக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக த்ரோவாக ப்ராடக்டை வந்து இன் அண்ட் அவுட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு அந்த ப்ராடக்ட் ஹாப்பியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம தாராளமாக வாங்கலாம். இப்படி தான் வந்து நம்ம தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வந்து ஷோரூமில் போயிட்டு எம்ஆர்பியை விட அதுக்காக ஆன்லைனில் அமேசான் இதே மாதிரி மற்ற ஆன்லைன் சைட்ஸில் வாங்குறத விட நம்ம கம்மியான ரேட்டில் வாங்க முடியும். இதை வந்து செகண்ட்ஸ் ப்ராடக்ட் மாதிரி இல்லை, ரஃப் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க.
அது வந்து நல்ல கண்டிஷன்லவே இருக்கும். செகண்ட்ஸ் வாங்குறத விட நல்ல கண்டிஷன்ல இருக்கும். ஆனா செகண்ட்ஸ் லேப்டாப்ல என்ன பிரைஸ்ல வருமோ அதை விட உங்களுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா அதையும் விட கம்மியான ரேட்டுக்கே உங்களுக்கு கிடைக்கும். இது மூலமா நம்ம கம்மியான ரேட்ல வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ வாங்கும்போது என்னென்னலாம் செக் பண்ணுங்கிறத உங்களுக்கு ரஃபா சொல்லியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் என்ன ப்ராடக்ட் வாங்கினா நீங்க போய் சும்மா போயிட்டு 19 வாங்க மாட்டீங்க. அது ஆல்ரெடி அதை பத்தி அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை கூட்டு போயிட்டு அந்த ப்ராடக்ட் பத்தி நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை கூட்டிட்டு போயிட்டு இந்த ப்ராடக்ட்ஸை நல்லா செக் பண்ணிட்டு ஓகே நமக்கு செட் ஆகுங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா இந்த டெமோ ப்ராடக்ட்டை வாங்கலாம். செகண்ட்ஸ் வாங்குறத விட இது எவ்வளவோ உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி நான் லேப்டாப் வாங்கினது நான் பாதி ப்ரைஸும் கம்மியாக தாங்க நான் வாங்கினேன். எம்ஆர்பி போட்டிருந்ததை விட நல்லவா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அந்த ப்ராடக்ட் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாத பட்சத்தில் தெரிஞ்சவங்களை வச்சு வாங்குங்க. அப்படி வச்சுருக்காங்களே ரேட்டு கம்மியாக இருக்கேங்கிறதுக்காண்டி மட்டுமே நீங்கள் வாங்குறது வந்து எனக்கு சரியாக இருக்காது. அதுக்கப்புறம் வாரண்டியை பற்றி என்கொயரி பண்ணிக்கோங்க. இந்த வாரண்டிங்கும் போது நான் வந்து உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புகிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம வாங்கினோம்னா வாங்கி என்னைக்கு அது வந்து பில்லிங் ஆகுதோ அந்த பில்லிங்ல இருந்தால் 1 இயர்னா 1 இயருக்கு, 2 இயர்ஸ்னா 2 இயர்ஸ்க்கு அப்படின்ட்டு அந்த வாரண்டி கொடுப்பாங்க. நீங்கள் வாங்குறது என்னன்னா ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளே இருந்த ப்ராடக்ட் தான் வாங்குறீங்க. பட் நீங்கள் வாங்குறது வந்து லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு புது ப்ராடக்ட், அது யூஸ் பண்ணப்படாத டெமோக்கு வைக்கப்பட்ட ப்ராடக்ட். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ராடக்டாக இருந்தாலுமே அதுக்கு வந்து வாரண்டிங்கிறது இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் வாரண்டி ப்ராடக்டை நீங்கள் டெமோ பீஸ் வாங்குறீங்க ஓகேங்களா, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராடக்ட் வந்து டெமோ ப்ராடக்ட் தான், நீங்கள் புதுசாக தான் வாங்கியிருக்கீங்க. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு பிராண்டடோட கம்ப்யூட்டர் வாங்குறீங்கன்னா வாங்கிட்டு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம், கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த ஷோரூமில் இந்த ப்ராடக்டை இத்தனாம் தேதி வாங்கியிருக்கேன், இதுதான் என்னுடைய இன்வாய்ஸ் பில்லு, இதை பாருங்கள், அதில் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது, அந்த கடையோட ஜிஎஸ்டி நம்பர்லாம் இருக்கா எல்லாமே பில்லிங்கில் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பில்லிங் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பிரிண்டட் பில்லிங்காக இருக்கணும். ரிட்டன் பில்லிங்காக இருந்தால் அது வந்து மோஸ்ட்லி வந்து எந்தவித கம்பெனிஸ்மே வந்து வாரண்டிக்கு வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி பிரிண்ட் பில்லிங்காக இருக்கும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கா, நீங்கள் வாங்கின ப்ராடக்ட் உள்ள சீரியல் நம்பர் தான் இந்த பில்லிங்கில் இருக்கா, அந்த ப்ராடக்ட் தானா, எல்லாத்தையுமே நீங்கள் நீட்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பில் காப்பி, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டில் போயிட்டு அந்த ப்ராடக்ட் பாக்ஸில் வந்து அதில் என்ன சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்கிறதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் அந்த கன்சர்ன் கம்பெனியை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இன்றைக்கி தான் நான் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், இங்கே பாருங்கள் இன்றைக்கி தான் பர்ச்சேஸ் டேட் பண்ணியிருக்கேன், பட் நான் போய் வாரண்டி செக் பண்ணும்போது எனக்கு வாரண்டி வந்து அவுட் ஆஃப் வாரண்டின்னு காட்டுது, நீங்கள் வந்து எனக்கு வாரண்டி பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாரண்டியை வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. என் கேஸில் என்ன நடந்ததுன்னா எனக்கு வந்து அவுட் ஆஃப் வாரண்டி ப்ராடக்ட் தான் நான் வாங்கினேன். இந்த மெத்தடில் வந்து நான் வந்து லேப்டாப் மேனுஃபேக்சரை காண்டாக்ட் பண்ணி இன்னி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன், இதான் டேட்டு, இதான் இந்த டீட்டெயில்ஸு, இது வந்து செகண்ட்ஸ் ப்ராடக்ட் இல்லை, எனக்கு வந்து வாரண்டி உங்களால் பண்ணி கொடுக்க முடியுமான்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். அவங்க வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் எடுத்துகிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் புதுசாக தான் வாங்கியிருக்கீங்கிறத கன்சிடர் பண்ணிவிட்டு எனக்கு அவங்களுடைய அஃபிஷியல் வாரண்டியான 1 இயர் வாரண்டியாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதே மாதிரி வாங்கும்போது என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி கொஞ்ச நாள் டிஸ்பிளே வச்சா ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் புதுசாக தான் வாங்குறீங்க, செகண்ட்ஸ் மாதிரி கிடையாது. ஸோ அந்த கம்பெனிகிட்டேருந்து வாரண்டியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ப்ராடக்ட்டுமே வந்து ரெஃப்யூஸ் பண்ணதுக்கான இது இல்லாமல் ஒரு புது ப்ராடக்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து என்னென்னா செகண்ட்ஸ் வாங்குறவங்க வந்து இந்த மெத்தடை கன்சிடர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து ப்ராடக்ட் எப்படி வாங்கலாம் எங்கே வாங்கலாங்கிற சொல்லிட்டேன். இது வந்து நான் சொன்ன ஷோரூமில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உங்கள் பக்கத்தில் என்ன ஷோரூம் இருந்தாலும் சரி, யூனிலெட்டோ இல்லை ஏதோ என்ன இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. எப்படியுமே எல்லா கம்பெனிஸும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஷோரூம்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி டிஸ்பிளே வைக்கிற ப்ராடக்ட்டை மோஸ்ட்லி அவங்க உள்ளுக்குள்ளே எம்ப்ளாயிஸ்கிட்டே விற்றுருவாங்க. இல்லாட்டி அவங்க வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ராடக்ட்டும் நல்ல இதெல்லாம் இருக்கும். இதை மாதிரி தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கான்ஃபிகரேஷனுக்காக போகிறாங்க, அதை புதுசாக வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த கான்ஃபிகரேஷனே கம்மி ப்ரைஸ்க்கு டெமோ பீஸ் இருந்திருக்கும். நம்ம என்கொயரி பண்ணாததுனால நம்ம அதை வந்து மிஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நம்ம என்கொயரி பண்ணி பார்க்குறதுனால நம்ம எதிர்பார்க்குற ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் வேல்யூவோட நமக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி சொல்லலான்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட் கிடைக்குது, அதுக்கு வாரண்டி கிடைக்குது, நம்ம பார்த்த ப்ராடக்ட்டும் கிடைக்குது, அது போக அதை வந்து நல்லபடியாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும், நம்மளோட தேவைகள் பூர்த்தி ஆகும். பட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா கம்மி தாங்க. என்னென்னா இந்த டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம்மும் பண்ணிக்கலாம். என்னென்னா நம்ம இப்போ ஒரு ப்ராடக்டை வாங்கணும்னு இருக்கோம், நம்ம போகிற நேரத்தில் நம்ம எதிர்பார்க்குற ஷோரூமில் அந்த ப்ராடக்ட் இருக்காது, இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஓகேங்களா. அதே மாதிரி இதில் போயிட்டு என்னன்னா ஏதோ வாங்கணும்னு வாங்காமல் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி வைக்கலாம்,
இந்த கான்ஃபிகரேஷனில் நான் ப்ராடக்ட் எதிர்பார்க்குறேங்க. உங்களோட ஷோரூம் பக்கத்தில் வேறு எங்கேயாச்சும் ஷோரூமில் இந்த கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி இதில் இப்போ நான் லேப்டாப் வச்சு பேசினா லேப்டாப் வச்சே பேசிட்டு இருக்கேன். வேறு ப்ராடக்ட் வாங்கினா அதை பற்றி பேசுங்க. பேசிட்டு நான் இந்த மாதிரி இந்த ப்ராடக்டை நான் எதிர்பார்க்குறேன். இது உங்களோட வேறு ஷோரூமில் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க. சப்போஸ் அவங்க என்கேர் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் வேறு ஏதாச்சும் அவங்களோட ஷோரூமில் கம்மி ப்ரைஸில் இருக்கும், இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு 4 மாதம் கழிச்சு தான் திருப்பி டெமோ ப்ரைஸாக விற்காங்க. இதெல்லாம் புதுசாக எடுத்து டெமோக்கு வச்சுருவாங்க. உடனே அவங்களால கொடுக்க முடியாது. நாங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு கொடுப்போம், இல்லாட்டி ஒரு 4 மாதம் கழிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை வாங்கிக்கலாம். எமர்ஜென்சிக்கு போனீங்கன்னா அது இல்லைன்னா அது உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று என்னன்னா, நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது நம்ம தாங்க நல்லபடியாக செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு இவர் டெமோ வாங்கலான்னாரு, நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம், ப்ராடக்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. அதாவது நான் பொறுப்பு இல்லை, நீங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா நீங்கள் தான் கரெக்டாக செக் பண்ணி வாங்கிக்கணும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட முதலே சொன்னது, உங்களுக்கு ப்ராடக்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போய் வாங்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. தெரியாத பஸ்ஸில் யாரும் கூப்பிட்டு போயிட்டு நல்லா ஒன்றுக்கு ஒரு 100 தடவை செக் பண்ணி கூட வாங்குங்க. இது மாதிரி வாங்கினால ப்ராடக்டை நீங்கள் கம்மியான ப்ரைஸில் வாங்கலாம், நல்லா ப்ராடக்டாகவே வாங்கலாம். மார்க்கெட் ப்ரைஸில் அதுவும் செகண்ட்ஸில் இருக்கிற ப்ரைஸ்லேயே ஒரு நல்ல புது ப்ராடக்ட் வாங்கலாம். ஆக்சுவலாக இது புது ப்ராடக்ட் தான், என்ன கொஞ்ச நாளைக்கு டெமோ வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் புது ப்ராடக்டை விட ரேட்டு கம்மியாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 30,000 கூட உங்களுக்கு புது ப்ராடக்ட் வாங்குறத விட கம்மியாக நீங்கள் வாங்கலாம். அது நீங்கள் எந்த ஷோரூமில் இது பண்ணுறீங்க, என்ன ப்ராடக்ட்டுங்கிறத பொறுத்து இந்த பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் அது அவங்க என்னென்னா டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க டெமோ பீஸ்க்கு. அது மாறும். ஓகேங்க, இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? தெரிஞ்சுனா சொல்லித்தரேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிஷோர் ராக்ஸ் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.